நம்ம லைஃப்ல கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ண நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சில நாள் நமக்கு மோட்டிவேஷன் இருக்கும், சில நாள் கம்ப்ளீட்டா இருக்காது. ஆனா கன்சிஸ்டன்டான ஒரு பர்சனா நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் போதும். அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப பெரிய ஹேபிட்ஸ்ல இல்லாம குட்டி குட்டி விஷயத்துல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அதை நீங்க 10 days கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த டேஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலை ரீபில்ட் பண்றது அண்ட் குட்டி குட்டி ஹேபிட்ஸா இருந்தாலும் அதை ஸ்டெடியா ஃபாலோ பண்றது. இதுல எதெல்லாம் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட மார்னிங் ஹேபிட்ஸ். இப்போ நான் சொல்றது குட்டி குட்டி விஷயம் தான், ஆனா இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம பண்றோமா அப்படிங்கறது இங்க இம்பார்ட்டன்டான விஷயமே. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போனை ஸ்க்ரால் பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஹரிபரியா எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் 10 daysக்கு நீங்க கண்டிப்பா காலையில எந்திரிச்ச உடனே உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி குடிக்க பழகுங்க. அண்ட் த செகண்ட் திங், உங்களோட பெட்டை நீங்க மேக் பண்ணுங்க. நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கும் பெட்டை மேக் பண்றதுக்கும் மேக்ஸிமம் ஒரு 2 to 5 minutes எடுக்குமா? இதை மட்டும் நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களோட ஃபர்ஸ்ட் விக்டரி. செகண்ட் திங், டிஜிட்டல் டீடாக்ஸ். நம்மளோட மொபைல அட்லீஸ்ட் ஒரு 30 minutesக்கு கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்றது. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது நமக்குள்ள தேவையில்லாத தாட் ப்ராசஸ் அண்ட் சில ரீல்ஸை பார்த்து இமோஷனல் ஆகுறது, ஆர் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை பார்த்து உங்களையே நீங்க குழப்பிக்கிறது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்க வாக்கிங் பண்ணும்போது உங்களோட மைண்ட் கிறிஸ்டல் கிளியரா ஒரு வாட்டர் மாதிரி மாறும். இந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் ரொட்டீனுங்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த டைம் பீரியடை தேவையில்லாத கியூர்ஸை வச்சு உங்களோட மைண்டை டர்ட் ஆக்கவே ஆக்கிறாதீங்க. தேர்ட் திங், டெய்லி ஜேர்னல். இதை கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். இதுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 minutes டைம் எடுக்கும். ஒரு நோட் புக் எடுங்க, ஜஸ்ட் உட்காந்து இன்னைக்கு நான் எந்த விஷயத்த நல்லதா பண்ணியிருக்கேன் அண்ட் நாளைக்கு நான் எதை பெட்டரா மாத்த முடியும், இதை மட்டும் எழுதுங்க. சும்மா ஜேர்னல் பண்றேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா சில நாள் எழுதுறதுக்கே உங்களுக்கு சோம்பேறித்தனமா மாறிடும். பட் இப்படி ஒரு சிம்பிளான விஷயத்தை எழுதும் போது உங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ளெக்ஷன் வரும். அந்த ரெஃப்ளெக்ஷன் அவேர்னஸா கண்டிப்பா மாறும். ஃபோர்த் ஒன், டைனி டிசிப்ளின் டாஸ்க். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட. பிகாஸ் ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்துக்கோங்க, அது கண்டிப்பாக உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி என்னதான் உங்களோட மைண்டு சொன்னாலும் அதை நீங்கள் நெக்ஸ்ட் 10 daysக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, வாக்கிங் பண்ணுறது, இல்லை ப்ரேயர் பண்ணுறது, இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேர்னல் பண்ணுறதா கூட இருக்கட்டும். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி உங்கள் மைண்டு சொன்னாலும் அதை சேலஞ்ச் பண்ணி காட்டுங்க. இந்த 10 daysல நீங்கள் எடுக்க போகிற டாஸ்க் எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, தட் டசன்ட் மேட்டர்ஸ். The thing is, நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா அதை ஃபாலோ பண்ண போறீங்கிறதுல தான் இருக்கு. ஈவன் பீயிங் பேஷண்ட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் ட்ரைனிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, டன். இப்போ நம்ம ஃபேஸ் 2 போலாம். இது நீங்க நெக்ஸ்ட் 10 daysக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது, விச் இஸ் ட்ரெயின் வித் ஃபயர். இந்த டேஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றது அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது. இதுல எதெல்லாம் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், டிஜிட்டல் பவுண்டரிஸ். நீங்க ஜாஸ்தி ஸ்க்ரால் பண்ற பர்சன் ஆர் ஜாஸ்தி டிவி பார்க்குற பர்சனா இருந்தீங்கன்னா ஸ்கிரீன் டைமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமை தாண்டி நீங்க மொபைல் போன்ஸோ கேட்ஜெட்ஸோ டிவியோ எதுவுமே பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் நான் எதையுமே ஸ்க்ரால் பண்ண போகிறது கிடையாது, கம்ப்ளீட்டாக நான் தூங்க மட்டும்தான் போகிறேன்னு. செகண்ட் ஒன், ஒர்க் இன் பஸ்ட். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட் ப்ரோமோடோரோ மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 25 minutes ஒரு ஒர்க் பண்ணுங்க, நெக்ஸ்ட் 5 minutesக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக பிரேக்ல மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஈவன் ஒரு 3 ப்ரோமோடோரோ டெக்னிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அது ஒரு ஸ்ட்ராங் ஒர்க் செஷனாகவே மாறிடும். தேர்ட் திங், டெய்லி மூவ்மெண்ட். இத்தனை நாள் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், பட் இந்த ஒரு நாளில் என்னதான் ஆனாலும் உங்களோட பாடியை நீங்கள் மூவ் பண்ணியே ஆகணும். அது வாக்கிங், ஜாக்கிங், ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ், யோகா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல. பிகாஸ் பிசிக்கல் டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயம் மென்டல் டிசிப்ளினுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஃபோர்த் ஒன், டூ மஸ்ட் டூ டாஸ்க் ரூல். இது கேட்கும் போது கஷ்டமா இருந்தாலும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. எவ்ரி மார்னிங் நீங்க எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு 2 ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணிக்கோங்க. நோ மேட்டர் வாட், அந்த டேல அந்த 2 விஷயத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஃபிஃப்த் ஒன், நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்ட். நீங்க இந்த டேஸ்ல சாப்பிடும் போது உங்களோட ஃபுட் ரொம்ப கிளீனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, விச் இஸ் ஃபைபர், நியூட்ரிஷன்ஸ் ஆர் புரோட்டீன். இந்த மாதிரி நீங்க எந்த டயட்டை ஃபாலோ பண்றீங்களா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளேட்டை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தூக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஸ்லீப் இனஃப். நீங்க உங்களோட ஃபுட்டை கிளீனா மெயின்டைன் பண்றதும் சரி, நீங்க ஸ்லீப்பை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு ஒரு ரெக்கவரியா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். டிசிப்ளினுங்கிற ஒரு விஷயம் ஒரு சைலண்ட் ரோர் மாதிரி, அது உங்களுக்குள்ள இருக்கிற பேட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை வின் பண்ண வச்சிரும். இப்போ நம்ம ஃபேஸ் 3 என்டர் ஆகுறோம். இது நெக்ஸ்ட் 15 days நீங்க ஃபாலோ பண்ணணும், which is master your routine. இந்த டேஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்றது அண்ட் இமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கிறது.
ஃபர்ஸ்ட் திங் எப்பவும் போல மார்னிங் ரிச்சுவல்ஸ். எந்திரிச்ச உடனே மார்னிங் ஒரு 5 நிமிஷம் சைலண்டா உட்காருங்க. அந்த சைலன்ஸ்ல கிராட்டிடியூடுங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்த்துதான் ஆகணும். அண்ட் நீங்க அந்த டேக்காக ஒரு ஷார்ட் பிளான் பண்ணி தான் ஆகணும். இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்றதுனால இட் வில் டெஃபினெட்லி அலைன்ஸ் யுவர் மைண்ட் பிஃபோர் த டே ஸ்டார்ட்ஸ். செகண்ட் திங் நைட் ரிச்சுவல். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த டேல என்னென்னலாம் பண்ணிருக்கீங்கிறது 5 மினிட்ஸ் யோசிச்சு பாருங்க. பிளஸ் அடுத்த டேக்காக பிளானும் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட மைண்டை ரிலாக்ஸா மாத்துங்க. த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டோன்ட் ஸ்லீப் வித் கியாஸ். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி வேணும், கோவமா இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தூங்க போறது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. தேர்ட் திங் ஸ்ட்ரீட் ட்ராக்கிங். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இதுல உங்களோட டேஸை விஷுவலா ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. அது கேலண்டர், ஆப்ஸ், நோட் புக்ஸ் ஆர் குட்டி குட்டி வீடியோ எடுத்து வச்சுக்கிறது, இது மாதிரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, விஷுவலா உங்களோட டேவை ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. இதை நீங்க முன்னத்து நாள் பண்ணதை எடுத்து பார்க்க அதுவே உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டா ஒரு டோபமைன் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். ஃபோர்த் ஒன் எனர்ஜி செக். நம்ம நார்மலாவே நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயத்த பத்தி பேசுறோம். ஆனா இந்த டேஸ்ல அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக் ஆச்சும் யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட ஓப்பன் மைண்டடா ஓப்பன் ஹார்ட்டா பேச ஆரம்பிங்க. அவங்க உங்களை அப்லிஃப்ட் பண்ற பர்சனா இருக்கணும். அப்படி யாருமே இல்லைன்னா செல்ஃப் டாக் பண்ண ஆரம்பிங்க. மோர் தென் தட் உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ற பர்சனை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபிஃப்த் ஒன் கிரியேட்டிவ் ரெபிடேஷன். இப்போ நீங்க ஒரே டாஸ்க் தான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க, ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தையே பெட்டரா மாத்த ஆரம்பிங்க. இப்போ நீங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதுல கிரியேட்டிவா என்ன பண்ணலாம், இல்ல எடிட்டிங் பண்ற ஆளா இருந்தா இன்னுமே அதை எப்படி பெட்டரா மாத்தலாம், குக்கிங் பண்ற ஆளா இருந்தா அந்த குக்கை இன்னும் டெலிஷியஸா எப்படி மாத்தலாம், சில ஃபுட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி கொண்டு வரலாம், இல்ல டிசைனிங் பண்ற ஆளா இருந்தா அதுல உங்களோட கிரியேட்டிவிட்டி நேத்துல இருந்து இன்னைக்கு என்ன டெவலப் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃப்ளோங்கிற ஒரு விஷயம் ஃபைண்ட் பண்ற ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் ஃபோர்ஸ்டு பை ரெபிடேஷன். ஓகே டன். இப்போ நம்மளோட லாஸ்ட் ஃபேஸுக்கு வந்துட்டோம். ஃபேஸ் 4. இது நீங்க நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண போறீங்க, விச் இஸ் வாரியர் மோட். இந்த டேஸோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் லைஃப் ஸ்டைலா கன்வெர்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் திங் டெய்லி நான் நெகோஷியபிள்ஸ். உங்களுக்காகவே டெய்லி நான் நெகோஷியபிள் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த வச்சுக்கோங்க. அது எவ்வளோ குட்டியான டாஸ்கா இருந்தாலும் அதை நீங்க அந்த ஒரு நாள்ல ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஈவன் அந்த ஒரு டேல எவ்ரிதிங் ஃபெயில்ஸ், யூ ஜஸ்ட் டூ தட் ஒன் திங். செகண்ட் திங் 10 மினிட்ஸ் ஸ்கில் அப்கிரேட். இந்த டேஸ்ல ரீட் பண்ணுங்க, ரைட் பண்ணுங்க, ஆர் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த புதுசா லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் growthங்கிற ஒரு விஷயம் இட் வில் கீப்ஸ் யூ இன்ஸ்பயர்ட். தேர்ட் திங் காம் ஃபோக்கஸ். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா எடுத்தோடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்காதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய கியாஸ் நடந்தாலும் அதை வித் மென்டல் பீஸோட ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. பிகாஸ் தட்ஸ் தி ரியல் மாஸ்டரி. ஃபோர்த் ஒன் வீக்லி செல்ஃப் ஆடிட். உங்களே நீங்க செல்ஃபா ரேட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களோட ஃபோக்கஸ், எனர்ஜி, ப்ராக்ரஸ், பீஸ் இது எல்லாத்தையும் வச்சு உங்களே நீங்க ரேட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹேபிட்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபிஃப்த் ஒன் ரிவார்ட் டிசிப்ளின். இது இத்தனை நாள் நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரீட் மாதிரி. ஜஸ்ட் கோ அவுட், ஹாவ் காஃபி, ஆர் உங்களுக்குன்னு ஒரு பிரேக் வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்ல டிராவல் பண்ணணும்னா பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. ஜஸ்ட் ட்ரீட் யுவர் செல்ஃப் குட். இந்த ரிவார்டுங்கிற ஒரு விஷயம் உங்களோட ஓன் எஃபர்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட். இங்க யாருமே பர்ஃபெக்டான பர்சன்ஸ் கிடையாது. பட் டு பிகம் அ பெட்டர் பர்சன், நெவர் ஸ்டாப் ஷோயிங் அப், நெவர் ஸ்கிப் ட்வைஸ். இன்னைக்கு ஒரு விஷயத்துல நீங்க உடஞ்சு விழுந்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த நாள் பயங்கரமா கம்பேக் கொடுக்கணும், வித் மோர் ஸ்ட்ராங்கர் தென் எஸ்டர்டே. அண்ட் கீப் யுவர் வேர்ட்ஸ் வித் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே ஒரு சில விஷயத்த வச்சுக்கோங்க. அது உங்களுக்குள்ள இருக்கிற செல்ஃப் ட்ரஸ்ட்டை அன்ஷேக்கபிளா மாத்தும். அண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ்க்கு பதிலா பீஸை சூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதனால உங்களோட மோட்டிவேஷன்ஸ் ஃபேட் அவுட் ஆகவே ஆகாது. அட் த சேம் டைம் உங்களோட டிசிப்ளின் ரிமைன்ஸ் தி சேம். செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரி. எவ்ரி டைம் யூ ஸ்டே கன்சிஸ்டன்ட், யுவர் செல்ஃப் வொர்த் ரைஸ். ஸோ குவைட்டா, காமா இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.